ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2021ஆம் ஆண்டு இதுக்குண்டான நடப்பு நிகழ்வுகள் இதில் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானதை பார்ட் 2 வீடியோவை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான பார்ட் 1 வீடியோ நான் போட்டுட்டேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புகழ்பெற்ற மராத்திய எழுத்தாளர் டாக்டர் சரண்குமார் லிம்பாலாவிற்கு சமீபத்தில் எந்த விருது வழங்கப்பட்டது? புகழ்பெற்ற மராத்திய எழுத்தாளர் டாக்டர் சரண்குமார் லிம்பாலாவிற்கு சமீபத்தில் எந்த விருது வழங்கப்பட்டது? இதோட ஆன்சர் வந்து சரஸ்வதி சம்மான். ஓகே, அடுத்ததா செகண்ட் கொஸ்டின், சமீபத்தில் தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சமீபத்தில் தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதோட ஆன்சர் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு. ஓகே, அடுத்ததா தேர்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் பண்ணை சார்ந்த சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தை அமைத்துள்ள மாநிலம் எது? இந்தியாவின் முதல் பண்ணை சார்ந்த சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தை அமைத்துள்ள மாநிலம் எது? இதோட ஆன்சர் வந்து ராஜஸ்தான். ஓகே, அடுத்ததா ஃபோர்த் கொஸ்டின், 100% குடிநீர் குழாய் வசதியினை வழங்கியுள்ள முதல் இந்திய மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் எது? 100% குடிநீர் குழாய் வசதியினை வழங்கியுள்ள முதல் இந்திய மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் எது? இதோட ஆன்சர் வந்து கோவா. ஓகே, அடுத்ததா ஃபிஃப்த் கொஸ்டின், உத்கல் திவாஸ் எங்கு கடைபிடிக்கப்படுகிறது? இதோட ஆன்சர் வந்து ஒடிசா. ஸோ எந்த டேட்டில் கொண்டாடுறாங்க அப்படின்னா ஏப்ரல் 1. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து ஒடிசாவில் உத்கல் திவாஸ் அப்படின்ற ஒரு விழாவை வந்து கொண்டாடுறாங்க. இந்த உத்கல் திவாஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒடிசா மாநிலத்தின் உருவாக்கத்தை நினைவு கூறும் நாள். ஸோ 1500, ஸோ அந்த வருஷங்களில் வந்து மன்னராட்சி வந்து ஒடிசாவில் இருந்தது. ஸோ மன்னராட்சி வீழ்ந்ததுக்கு அப்புறம் மொழியின் அடிப்படையாக ஒடிசாவை ஒரு தனி மாநிலமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து ஒடிசாவை தனி மாநிலமாக கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த டேட்டை தான் உத்கல் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ஓகே, அடுத்ததா 6வது கொஸ்டின், நாட்டில் சிறுசேமிப்பு திட்டங்களுக்கு அதிக அளவில் பங்களித்துள்ள மாநிலம் எது? நாட்டில் சிறுசேமிப்பு திட்டங்களுக்கு அதிக அளவில் பங்களித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் வந்து மேற்கு வங்கம். அடுத்ததா 7th கொஸ்டின், நீலக்கழுகு நடவடிக்கை ஈகிள் எனப்படும் நடவடிக்கை எத்துறையால் தொடங்கப்பட்டது? நீலக்கழுகு நடவடிக்கை அல்லது ஈகிள் எனப்படும் நடவடிக்கை எத்துறையால் தொடங்கப்பட்டது? இதோட ஆன்சர் வந்து சென்னை சுங்கவரித்துறை. ஓகே, அடுத்ததா 8th கொஸ்டின், 2 பசுமை ஆற்றல் திறன்மிகு நகரங்களை கொண்ட முதல் இந்திய மாநிலமாக மாற உள்ள மாநிலம் எது? 2 பசுமை ஆற்றல் திறன்மிகு நகரங்களை கொண்ட முதல் இந்திய மாநிலமாக மாற உள்ள மாநிலம் எது? இதோட ஆன்சர் வந்து பீகார். ஓகே, அடுத்ததா 9th கொஸ்டின், குரு தேஜ் பகதூர் எத்தனையாவது சீக்கிய மதகுரு ஆவார்? குரு தேஜ் பகதூர் எத்தனையாவது சீக்கிய மதகுரு ஆவார்? இவர் வந்து 9வது சீக்கிய மதகுரு. ஓகே, அடுத்த கொஸ்டின், நாட்டில் முதல் முறையாக பசுமை பத்திரத்தினை வழங்கிய மாநகராட்சி கழகம் எது? நாட்டில் முதல் முறையாக பசுமை பத்திரத்தினை வழங்கிய மாநகராட்சி கழகம் எது? இதோட ஆன்சர் வந்து காசியாபாத். ஓகே, அடுத்த கொஸ்டின் 11th கொஸ்டின், உலகின் மிகவும் ஆழமான ஏரி எது? உலகின் மிகவும் ஆழமான ஏரி எது? ஆன்சர் வந்து பைக்கால். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ரஷ்யாவில் இருக்குது இந்த ஏரி. ஓகே, அடுத்ததா 12th கொஸ்டின், சமீபத்திய அறிக்கையின்படி புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான உலகின் மிகப்பெரிய சந்தையாக திகழும் நாடு எது? சமீபத்திய அறிக்கையின்படி புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான உலகின் மிகப்பெரிய சந்தையாக திகழும் நாடு எது? இதோட ஆன்சர் வந்து சீனா. ஓகே, அடுத்ததா 13th கொஸ்டின், சமீபத்திய இந்திய பெண்கள் மற்றும் ஆண்கள் அறிக்கையின்படி பாலின விகிதத்தில் மிக அதிக உயர்வை கண்டுள்ள பகுதி எது? சமீபத்திய இந்திய பெண்கள் மற்றும் ஆண்கள் அறிக்கையின்படி பாலின விகிதத்தில் மிக அதிக உயர்வை கண்டுள்ள பகுதி எது? இதோட ஆன்சர் வந்து டெல்லி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 14th கொஸ்டின், ஆசியாவின் மிகப்பெரிய உவர்நீர் ஏரி எங்கு அமைந்துள்ளது? ஆசியாவின் மிகப்பெரிய உவர்நீர் ஏரி எங்கு அமைந்துள்ளது? இதோட ஆன்சர் வந்து ஒடிசா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் நம்ம. 15th கொஸ்டின், ஊதா புரட்சியின் 2ஆம் கட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஊதா புரட்சியின் இரண்டாம் கட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதோட ஆன்சர் வந்து ஜம்மு காஷ்மீர். ஓகே, அடுத்த கொஸ்டின் 16th ஒன்,
அதிக எண்ணிக்கையில் தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அனுப்பும் நாட்டின் இரண்டாவது மாநிலம் எது? அதிக எண்ணிக்கையில் தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அனுப்பும் நாட்டின் இரண்டாவது மாநிலம் எது? ஆன்சர் வந்து நம்ம தான், தமிழ்நாடு. ஓகே, அடுத்ததா 17th கொஸ்டின். பிம்ஸ்டெக் அமைப்பின் காணொளி மூலம் நடைபெற்ற 17வது அமைச்சர்கள் சந்திப்பினை தலைமையேற்று நடத்திய நாடு எது? பிம்ஸ்டெக் BIMSTEC அமைப்பின் காணொளி மூலம் நடைபெற்ற 17வது அமைச்சர்கள் சந்திப்பினை தலைமையேற்று நடத்திய நாடு எது? இதோட ஆன்சர் வந்து இலங்கை. ஓகே, இந்த பிம்ஸ்டெக்கை பற்றி ஒரு சின்னதாக இன்ஃபர்மேஷன் மாதிரி பார்த்துடலாம். இந்த பிம்ஸ்டெக் இதோட அப்ரிவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இங்கிலீஷில், தமிழில் சொல்லணும்னா வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டுறவிற்கான முன்னெடுப்பு. ஓகே, இதோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா வங்காளதேசம்ல டாக்கா அப்படின்ற இடத்துல வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. இது நிறுவிய ஆண்டு எப்போ அப்படின்னா ஜூன் 6, 1997. இந்த பிம்ஸ்டெக் அப்படின்ற அமைப்போட உறுப்பினர்கள் நாடு எத்தனைனா மொத்தம் 7 நாடுகள் வந்து உறுப்பினர் நாடுகள். என்னென்ன அப்படின்னா வங்கதேசம், இந்தியா, பூட்டான், மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து. ஓகே, அடுத்த கொஸ்டின். உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கை 2021 என்ற அறிக்கையை சமீபத்தில் வெளியிட்ட அமைப்பு எது? உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கை 2021 என்ற அறிக்கையை சமீபத்தில் வெளியிட்ட அமைப்பு எது? ஸோ இதோட ஆன்சர் வந்து உலக பொருளாதார மன்றம், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஓகே, அடுத்ததான் 19th கொஸ்டின். முழுவதும் மின்மயமாக்கப்பட்ட நாட்டின் முதல் ரயில்வே மண்டலம் எது? முழுவதும் மின்மயமாக்கப்பட்ட நாட்டின் முதல் ரயில்வே மண்டலம் எது? இதோட ஆன்சர் வந்து மேற்கு மத்திய ரயில்வே. அடுத்த கொஸ்டின், 20வது கொஸ்டின். சமீபத்தில் இந்திய அரசு ஏப்ரல் 14ஆம் தேதியினை எதன் காரணமாக வேண்டி ஒரு பொது விடுமுறையாக அறிவித்துள்ளது? சமீபத்தில் இந்திய அரசு ஏப்ரல் 14ஆம் தேதியினை எதன் காரணமாக வேண்டி ஒரு பொது விடுமுறையை அறிவித்துள்ளது? இதோட ஆன்சர் வந்து அம்பேத்கர் பிறந்த தினத்தினை அனுசரிப்பதற்காக. ஓகே, அடுத்த கொஸ்டின், 21வது கொஸ்டின். மாநிலத்தின் அனைத்து குடிமக்களுக்கும் இலவச சுகாதார காப்பீட்டு வசதியை வழங்கிய முதல் மாநிலம் எது? மாநிலத்தின் அனைத்து குடிமக்களுக்கும் இலவச சுகாதார காப்பீட்டு வசதியை வழங்கிய முதல் மாநிலம் எது? இதோட ஆன்சர் வந்து ராஜஸ்தான். ஓகே, அடுத்ததா 22வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் மஹிந்தர் கிரி எதனுடன் தொடர்புடையவர் ஆவார்? கீழ்கண்டவற்றுள் மஹிந்தர் கிரி எதனுடன் தொடர்புடையவர் ஆவார்? இவர் வந்து சர்வதேச வனச்சரகர் விருது பெற்றவர். சர்வதேச வனச்சரகர் விருது பெற்றவர். ராஜாஜி டைகர் ரிசர்வ், ஸோ அதில் வந்து இவர் வந்து ரேஞ்சராக இருக்கார். இவர் வந்து சர்வதேச வனச்சரகர் விருதை பெற்ற ஒரே ஏஷியன், ஆசியாவிலே சர்வதேச வனச்சரகர் விருதை பெற்றவர் ஒரே ஆள் வந்து இவர் தான், மஹிந்தர் கிரி. ஓகே, அடுத்த கொஸ்டின், 23வது கொஸ்டின். அம்போலி பாரம்பரிய பல்லுயிர் பெருக்க தளம் எங்கு அமைந்துள்ளது? அம்போலி பாரம்பரிய பல்லுயிர் பெருக்க தளம் எங்கு அமைந்துள்ளது? மகாராஷ்டிரா. ஓகே, அடுத்த கொஸ்டின். மகேந்திரகிரி உயிர்கோள காப்பகம் எங்கு அமைக்கப்பட முன்மொழியப்பட்டுள்ளது? மகேந்திரகிரி உயிர்கோள காப்பகம் எங்கு அமைக்கப்பட முன்மொழியப்பட்டுள்ளது? இதோட ஆன்சர் வந்து ஒடிசா. ஓகே, அடுத்ததா 25வது கொஸ்டின். பொதுத்துறை நிறுவனங்கள் தேர்வு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? பொதுத்துறை நிறுவனங்கள் தேர்வு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து மல்லிகா ஸ்ரீனிவாசன். ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானது பார்ட் 2 வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன்வே மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.